வாங்கப்பா, இன்றைக்கி முருகருடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான அழுத்துங்க, ஆல் என்ற பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்மீக தகவல் நிறைய வரும். அதனால் யாரும் தவறாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கப்பா இந்த வீடியோவை. இன்றைக்கி என்ன ஒரு உகந்த நாள்னு பார்த்திங்கன்னா 13/5/24 திங்கட்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய சஷ்டி இது. அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வளர்பிறையில் இந்த சஷ்டி வந்திருக்கு. இந்த சஷ்டி வந்த நாள் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த இருந்த நாளில் யாரும் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கப்பா. இதில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். முருகருக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் நம்ம இந்த ஒரே ஒரு பூஜையை பண்ணால் போதும். இந்த ஒரு பூஜையை என்னன்றதை கடைசியாக நான் பதிவு கொடுத்துருக்கேன். அதனால் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா திங்கட்கிழமைன்றதால சிவனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள். அதுவும் இன்றைக்கி பூச நட்சத்திரம் வந்திருக்குப்பா. பூச நட்சத்திரம் பார்த்திங்கன்னா முருகருக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள். இந்த நாளில் சஷ்டியும் வந்திருக்கிறதால நம்மளுக்கு எல்லா விதமான பிரச்சனையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக இந்த நாளை யாரும் தவற விடாமல் தயவுசெய்து எல்லாருமே பயன்படுத்திக்கங்க. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய முருகருடைய வழிபாடு என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம முருகருக்கு எப்போதுமே செவ்வாய்க்கிழமையும் இல்லை சஷ்டி நாளில் கிருத்திகை நாளில் நம்ம பூஜை பண்ணுவோம். அதே மாதிரி இன்றைக்கி சஷ்டியும் யாரும் தவற விடாதீங்க. இந்த நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு உகந்த நாளுன்னு நினைக்கலாம். நம்மளுடைய கஷ்டங்களை தீர்த்து வைக்கிறதுக்காகவே நம்மளுக்கு திங்கட்கிழமை சஷ்டி பூச நட்சத்திரம் எல்லாமே ஒன்றா வந்திருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்தில் லாஸ்ட் தேதி இன்னையோட சித்திரை கடைசி நாள். நாளைக்கு வைகாசி 1 பிறந்துடும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த சித்திரையில் நம்மளுக்கு கடைசியாக வரக்கூடிய இந்த சஷ்டி யாரும் அலட்சியப்படுத்தாமல் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள். நீங்கள் அந்த பரிகாரத்தை செய்து நீங்கள் கையில் வச்சுக்கலாம், நம்ம பீரோவில் வைக்கலாம், நம்ம பணப்பெட்டியில் வைக்கலாம், நம்ம தொழில் செய்கிற இடத்துல வைக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தான் சம்பாரித்தாலுமே அந்த பணம் நம்ம கையில் தங்க மாட்டேங்குது. நம்ம 100 ரூபா சம்பாரிச்சாக்கா 150 ரூபா செலவு வருது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்களுக்கு இந்த பரிகாரம் செய்தது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரே வாரத்துலேயே உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும்ப்பா. அதுக்கு 100% கேரண்டி. பாருங்கள், நம்ம எப்போவுமே முருகருக்கு சர்க்கோண கோலம் போட்டு ஓம் சரவண பவான்ட்டு எழுதி நம்ம வெத்தலை தீபம் இன்றைக்கி போடலாம். வெத்தலையை 6 அகல் விளக்கு வச்சு இந்த சரவண பவான்ற எழுத்தில் நம்ம 6 வெத்தலையை வச்சு நம்ம முருகருக்கு விளக்கு போடலாம். இன்றைக்கி இந்த விளக்கு பாருங்க சாயந்தர வேலையில் போடுங்க. ரொம்ப ரொம்ப நமக்கு இருக்கிற பிரச்சனை அத்தனையுமே சரி பண்ணி கொடுப்பாங்க. சாயந்தரம் 6லேருந்து 8 மணி வரைக்கும் நம்ம இந்த பூஜையை பண்ணலாம். அதுவும் இன்றைக்கி முழு நாளுமே சஷ்டி இருக்கிறதால நீங்கள் கண்டிப்பாக இந்த பூஜையை பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் நினச்ச காரியம் உங்களுக்கு கை கொடுக்கும். எவ்வளோ கடன் பிரச்சனை இருந்தாலும் பணம் நம்ம கையில் தங்க மாட்டேங்குது, நம்மளுக்கு சொந்த வீடு வாங்க முடியல, மனம் வாங்க முடியல, ஒரு வீடு கட்ட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளுக்கு குழந்த பாக்கியம் இல்லை, நான் நிறைய டாக்டர் பார்த்தேன், எனக்கு குழந்தையே பிறக்கலை, குழந்தை நிற்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பூஜையை நீங்கள் 6 வாரம் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையில் கூட நீங்கள் பண்ணலாம். இன்றைக்கி தவற விடுறவங்க கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நீங்கள் தவறாமல் இந்த பூஜையை பண்ணுங்கள். இன்றைக்கி தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாள்லேயும் பண்ணும்போது நம்மளுக்கு முருகருடைய அனுகிரகம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் யாரும் தவறாமல் 6 வாரம் கண்டிப்பாக இந்த பூஜையை பண்ணுங்கப்பா. நீங்கள் நினச்ச காரியம் உங்களுக்கு முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பாரு.
இந்த மாதிரி நம்ம 6 வெத்தலை வச்சு அதில் பூ வச்சு 6 தீபம் ஏற்றி நம்ம முருகருக்கு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் அத்தனையும் வந்து அவங்களுக்கு நம்ம நெய்வேத்தியம் வைக்கலாம். இல்லை ஒரு டம்ளர் பால் வைங்க, இல்லை அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு வைங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு பால் பாயசம் பண்ணி வைக்கலாம், சக்கரை பொங்கல் பண்ணி வைக்கலாம், தினையும் தேனும் கலந்து கூட நம்ம வந்து தினை மாவு வைக்கலாம். இது மாதிரி வந்து முருகருக்கு உகந்த இந்த ஒவ்வொரு நெய்வேத்தியத்தையும் நம்ம வந்து செய்யும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லதே நடக்கும். இல்லை இதெல்லாம் வச்சு தான் ஆகணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது. நம்ம கண்டிப்பாக வந்து நம்மளால் முடிஞ்சது ஒரு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு ஊதுவத்தி சாம்பிராணி காமிச்சு கற்பூரம் காமிச்சு நம்ம உள் உணர்வோடு வந்து நம்ம முழு மனசோடு அந்த முருகப்பெருமானை நம்ம வந்து நினைக்கும்போது அவரை வேண்டும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு அத்தனையுமே நிறைவேற்றி கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம என்ன பூஜை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த ஒயிட் கலர் ஷீட் வந்து எதனா வந்து கரெல்லாம் ஆயிருக்கக்கூடாது, நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்க மாதிரி ஒரு புது ஷீட் ஒன்று A4 ஷீட் ஒன்று வாங்கிக்கோங்க. அதில் இந்த கட்டமாக வந்து ஒரு சதுர வடிவில் ஒரு கட்டம் ஒன்று போட்டுக்கோங்க. இதை போடுறது பார்த்திங்கன்னா ஒன்று ரெட் கலர் பென்னு இல்லை மார்க்கரோ அந்த மாதிரி வந்து ஸ்கெட்ச் பென்னு அந்த மாதிரி வந்து ரெட் கலரில் போடுங்க. முருகருக்கு உகந்த ஒரு கலருன்னா ரெட் கலரு. அந்த சிகப்பு நகரத்தில் நம்ம வந்து இந்த கட்டம் போட்டு இந்த மாதிரி ஓம்னு வந்து நம்ம எழுதிக்கலாம். ஓம் எழுதி அந்த ஓம் வந்து பெருசாக போடுங்க. போட்டு அதுக்கு நடுவில் வந்து நம்ம சர்க்கோண கோலம் இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டார் சிம்பிள் முருகருக்கு உகந்த அந்த சிம்பிள் வந்து நம்ம அந்த சர்க்கோண கோலம் வந்து போட்டுக்கலாம். எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி எழுதிக்கங்க. அதுக்கு நடுவில் பாருங்கள் ஓம் நமோ பகவதி அப்படின்னு வந்து அந்த எழுத்து எழுதிக்கிங்க. அதே மாதிரி அந்த சர்க்கோணத்துக்குள்ளே பாருங்கள் எண் வருது பாருங்கள், 41 46 33 19 82 45 இந்த மாதிரி இந்த எண்ணுங்களையும் கரெக்டாக வந்து பார்த்து எழுதிக்கிங்க. அதே சமயத்தில் அந்த 4 மூலையிலையும் பாருங்கள் வசி வசின்னு இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி வசின்னு 6 முறை அந்த வசி எழுதிக்கிங்க. இந்த 4 மூலையிலையும் பார்த்திங்கன்னா கார்னரில் குபேர வசியம், அடுத்து வந்து ஜனவசியம், இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா ராஜவசியம், அடுத்து மேலே கார்னரில் தனவசியம். இதெல்லாம் வந்து கரெக்டாக போட்டு நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வச்சு தினமும் வந்து வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி சின்னதாக எழுதி பீரோவில் வைக்கலாம், நம்ம பேக்கெட்டில் வச்சுக்கலாம், பர்ஸில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு முருகருடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக ரெட்டிப்பாக கிடைக்கும். யாரும் இந்த பூஜையை தவற விடாமல் கண்டிப்பாக இன்றைக்கே செய்து பாருங்கள். இன்றைக்கி செய்ய டைம் இல்லாதவங்க செவ்வாய்க்கிழமை நாள்லேயோ கிருத்திகை அன்னைக்கு கூட இந்த மாதிரி வந்து செய்துட்டு நம்ம முருகருடைய வழிபாடை கண்டிப்பாக செய்யுங்க.